சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றும் பணியில் நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்கள் ஈடுபட்டனர். இந்த மீட்பு பணியில் தன்னையும் இணைத்துக் கொண்ட பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த பீட்டர் என்பவர் தனது குழுவுடன் சேர்ந்து 130 பேரை காப்பாற்றினார். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை இனி பார்க்கலாம். சென்னையில் தொடர் மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி தவித்தவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழு, தீயணைப்புத் துறையினர் மற்றும் இராணுவத்துடன் இணைந்து பொதுமக்களும் ஈடுபட்டனர். அந்த வகையில் சென்னையில் உள்ள நண்பர்களுடன் இணைந்து பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த பீட்டர் என்பவரும் பலரை மீட்டுள்ளார். 1998ஆம் ஆண்டு முதல் சென்னையில் வசித்து வரும் இவர் மழை நாட்களில் இரவில் சென்று மக்களை காப்பாற்றியதும் உணவளித்ததும் மிகப்பெரிய சவாலாக இருந்ததாக கூறுகிறார். On a float, we are distributing food to people who hadn't eaten for the last two days. And it was a bit risky also because we are like floating at 6 to 8 feet. We're going above cars, above obstacles on the road. Some places I got cut because I actually was going above a compound wall with glass pieces on top. சென்னை மலையேறுவோர் குழுவைச் சேர்ந்த பீட்டர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். தனது குழுவுடன் இணைந்து சென்னை முழுவதும் மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை அனுப்புவதற்காக ஒரு வலைதளத்தை உருவாக்கியுள்ளனர். இதன் மூலம் பொதுமக்களே தங்களுக்கு உதவி வேண்டும் என்பதை தெரியப்படுத்த முடியும். மழையின் பொழுது பலரும் நீச்சல் அறியாததால் வெளியேற முடியாமல் தவித்ததை பார்த்து வருத்தமளித்ததாக கூறும் பீட்டர், மக்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டது போல் நகரை தூய்மைப்படுத்தும் பணியிலும் ஈடுபட வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுத்துள்ளார். Again of complaining, waiting, oh, it's all dirty here, when is the corporation going to clean it? You can actually take your own initiative. There's so many people in one road. If everyone comes out with a broomstick, some gloves and a garbage bag, you can actually clean it up in no time. நிவாரண பொருட்களை விநியோகித்து வரும் பீட்டர் கேட்டின் குழு தற்போது சாலைகளை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளது. மேலும் சென்னையின் குடிசை பகுதிகளை தூய்மைப்படுத்தி வரும் இக்குழு அப்பகுதியில் வாழும் இளைஞர்களுக்கு அவர்களின் வீட்டை சுற்றியுள்ள அசுத்தங்களை அகற்றும் எண்ணம் வர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. ஒளிப்பதிவாளர் லட்சுமிபதி மற்றும் சூர்யாவுடன் கிருத்திகா கண்ணன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.